திருக்குறளையும் திருவள்ளுவரை பற்றியும் இந்த திருவள்ளுவர் திருக்குறள் ஏழாம் விழா ஏன் நாம் கொண்டாட வேண்டும் என்பதை பற்றியும் மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்மிடையே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பூங்குன்றன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவள்ளுவர் நாளும் பொங்கல் விழாவும் நாம் நடத்தி வருகிறோம். தமிழ்நாடு சார்பாக பல்வேறு விளையாட்டு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படும். இம்முறை அவ்வளவாக விளையாட்டு நிகழ்ச்சியில் நடத்த வாய்ப்பு இல்லாத காரணத்தால் திருக்குறள் தொடர்பான ஒரு சிறு விளையாட்டு நிகழ்ச்சி, விளையாட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு விழா விடை மாதிரி தெரிந்தவர்கள் கை தூக்கலாம். ஒவ்வொரு திருக்குறள் தொடர்பான ஒரு 10 கேள்விகள் என்னிடம் இருக்கின்றன. ஒவ்வொரு கேள்வியா நான் கேட்பேன். தெரிஞ்சவங்க மட்டும் உட்கார்ந்த இடத்துல இருந்து கை தூக்கலாம். ஒளி வாங்கி உங்களிடம் வழங்கப்படும். நீங்க எழுந்து பதில் சொல்லலாம். சரியான பதில் நீங்க சொல்லிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு சிறு புத்தக பரிசு. எல்லாரும் அணியமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தொடங்கிடலாமா? அணியமா இருக்கீங்க, தொடங்கிடலாமான்னு கேட்டேன். அதை மட்டும் ஒரு 2-3 பேர் ஆக்குறீங்க. கொஞ்சம் வாய் தரது நல்லா ஆமா தொடங்கிடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம தொடங்கிடலாம். தொடங்கிடலாமா? இன்னும் ஒரு முறை, கடைசி முறை சத்தமா புரியா தொடங்கிடலாமா? சரி, முதல் கேள்வி. இது மிக மிக மிகவே கடினமான கேள்வி. திருக்குறளில் மொத்தம் எத்தனை குறட்பாக்கள் உள்ளன? ஐயா ஐயா கை தூக்கியிருக்கிறார். ஐயா உங்க பேர் சொல்லிட்டு விடை சொல்லலாம். எனக்கு பெயர் பாண்டியன். திருக்குறளில் மொத்த பாக்கள் 1330. சரியா? எல்லாருக்கும் சரின்னு சொல்லுது. எல்லாரும் கையும் தட்டுறீங்க. ஆனா கை தூக்குனது 2 பேர் தான். கையோட தமிழ்ல கை தூக்குன, ஆனா இறக்கிட்ட டக்குன்னு கை தூக்கி இருக்கணும். சரியா? யாருக்கு இறை தெரிந்தாலும் கை தூக்குங்க. நான் முதல்ல யார் கை தூக்குறீங்களோ அவர்களிடம் ஒளி வாங்கி தரப்படும். அடுத்து 2வது கேள்வி. இதுவும் ரொம்ப கடினமான கேள்விதான். முதல் கேள்வி அளவுக்கு கடினம் இல்லை. திருக்குறளில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? அவ்வளவுதானா? சரி, முதல்ல கை தூக்குனது ஐயா தான். இங்க 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 பேர் சொல்லிட்டு விடை சொல்லணும். என் பெயர் பாரதிதாசன். மொத்தம் 133 அதிகாரம். சரி, சரியான விடை, சரியான. ஐயாவுக்கும் ஒரு பரிசு. முதல்ல விடை சொன்னாங்க, ஐயாவுக்கும் பரிசு கொடுத்தாங்க. சரி, அடுத்து 3வது கேள்வி. திருக்குறள்ல 3 பெரும் பகுதிகளா பிரிச்சிருக்கிறாங்கல்ல, முப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 பெரும் பகுதிகளின் பெயர்களை யாராவது எழுந்து சொல்லலாம். கை தூக்கலாம். சரி ஐயா, உங்களுக்கு அடுத்த முறை குழந்தை கை தூக்கிட்டு சிறு மாணவி பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. என் பெயர் தேன் தமிழ். அருமையான பேர். அறத்துப்பால், இன்பத்துப்பால், பொருட்பால். அருமையான, சரியான விடை. வரிசையை மாற்றி சொல்லியிருந்தாலும் சரியான விடை சொல்லிட்டீங்க. மகிழ்ச்சி. அடுத்து 4வது கேள்வி. இப்போ நான் திருக்குறளை பற்றிய கேள்வி கேட்டேன். இப்போ ஒரு திருக்குறள் தொடர்பான நான் ஒரு கேள்வி கேட்டேன். அதுல ஒரு திருக்குறள் சொல்லணும். அது யாருக்கு அந்த திருக்குறள் தெரியுதோ அவங்க கையெழுத்து சொல்லலாம். ஒழுக்கம் என்று தொடங்கும் குறள். ஐயா நீங்க ஏற்கனவே சொல்லிவிட்டீர்கள். ஐயா அந்த ஐயா நம்ம ஐயா வணக்கம். என் பேர் ராஜேந்திரன். ஒழுக்கம் ஒழுக்கம் பெறலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். சரி, தொடங்கும் குரல் ஒன்று கேட்டாச்சு. அப்போ முடியும் குரல் ஒன்று கேட்கணும். தலை தலை என முடியும் குரல். 2-3 குரல் முடியும். ஏதாவது ஒரு குரல் சொன்னா போதும். ஐயா கேசவன். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. அருமையா அருமையா. வேற யாருக்காவது வேற ஏதாவது குரல் தெரியுமா? தலை என முடியும் குரல்.
என்னுடைய பெயர் அமிர்தவள்ளி. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், உழன்றும் உலவே தலை. அதனால் உழன்றும் உலவே தலை. அடுத்து இன்னொரு முடியும் குரல் தான். இது கொஞ்சம் எளிது நினைக்கிறேன். வடு என முடியும் குரல். வடு என முடியும் குரல். என் பெயர் சவுந்தர பாண்டீஸ்வரி. குரல் தீயினால் சுட்டக்கும் உள்ளாரும் மாறாது நாவினால் சுட்டவர். சரியானது, சரியானது. அடுத்து இதுவும் தொடங்கும் குரல். இந்த முடிவு குரல் பார்க்கிறோம். தொடங்கும் குரல் ஒண்ணு பார்க்கலாம். தந்தை என தொடங்கும் குரல். கை கை எழுத்து கையை தூக்கிட்டு அப்புறம் சொல்லலாம். ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்க. சொல்லாத யாராவது வாய்ப்பு கொடுத்துட்டு, அப்படி இல்லைன்னா நாம உங்களுக்கு வரலாம். வேற யாராவது இதுவரை முயலாதவர்கள் யாராவது முயன்றா நல்லா இருக்கும். தந்தை என தொடங்கும் குரல். இது எல்லாமே எளிதா நாம அடிக்கடி கேட்கிற குரல்கள் தான். கேள்வியா நான் கேட்டிருக்கேன், எழுதியிருக்கோம். தந்தை என தொடங்கும் குரல். ஐந்து, நான்கு, மூன்று, இரண்டு, இரண்டே கால், இரண்டரை. யாரு? ஐயா. என் பெயர் பொற்கோமையா. தந்தை மகன் காற்றும் உதவி அவையற்கு மீதி இருக்க செயல். நன்றி, நன்றி. அருமை, அருமை. சரியான விடை. சரி, தந்தை என தொடங்கும் குரல் பார்ப்போம். அப்படின்னா அடுத்து தாய் என முடியும் குரல். தாய் என முடியும் குரல். ஒரே ஒரு வீரர் தான் கை தூக்கியிருக்கிறாரு. என்னோட பேர் இவனை தீன்ற பொழுதில் பிறகு தன் மகனை சான்று என கேட்ட தாய். அருமை, அருமை, அருமை. சரி, தந்தை தாய் பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க வேண்டியது மகன் தான். மகன் என தொடங்கும் குரல். மகன் என தொடங்கும் குரல். தந்தை குரல் தெரிஞ்சிருந்தாலே மகன் குரலும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். கொஞ்சம் அசை போட்டுட்டு அப்புறம் சொல்லலாம்னு எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கை தூக்கலாம். சரி. மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை எல்லோற்றான் கொல் எனும் சொல். சரியானது, சரியானது. அருமை. அடுத்து ஒரு ரெண்டு கேள்வி கேட்டுட்டு இன்னொரு 2 கேள்வி கேட்டுட்டு முடிச்சிடலாம் இந்த நிகழ்ச்சிய. இதுவும் குரல் பற்றின கேள்விதான். இது கொஞ்சம் எளிதான கேள்வி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த குரல் எப்பொருள், எப்பொருள் என தொடங்கும் குரல். இது வரைக்கும் முயலாதவர்கள் யாராவது கை தூக்குனா மகிழ்ச்சியா இருக்கும். வணக்கம், என் பெயர் செந்தில்குமார். எப்பொருள் யாராவது கேட்டீங்களோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கடைசி கேள்வி. இது வரைக்கும் முயலாத யாராவது கொஞ்சம் முயன்றீங்க, நல்லா இருக்கும். எல்லாம் பார்த்து சிரிக்கிறீங்க, ஆனா முயல மாட்டீங்க. இருக்கு, மனசுல இருக்கு, சொல்லிடலாம். எதெல்லாம் தெரியும் தானே, எனக்கு தெரியும், தெரிஞ்சவர்கள் தான் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா முயற்சி பண்ண மாட்டீங்க. சரி, பண்ணிடலாமா? கேட்கவா? நட்பு அதிகாரத்துல இருந்து ஏதாவது ஒரு குரல், என்ன குரல் வேணா சொல்லலாம். நட்பு, நட்பு பற்றி நட்பு அதிகாரத்துல இருந்து ஏதாவது ஒரு குரல். இதுவரை முயற்சி செய்யாதவர்கள் கை தூக்கலாம். புரியாச்சா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நெப்போலியன். உருகை இருந்தவன் கை போல் ஆங்கே இடுக்கன் தலைவர் தான். அருமை, அருமை, அருமையான
எல்லாருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். இல்லைனாலும் இப்போ உடனே ஒரு திருக்குறள் புத்தகத்தையோ இல்ல இணையத்திலையோ அந்த குறளுக்கான பொருள்களையும் கூடவே கருத்துக்கிட்டா அதற்கான பயன் நமக்கு கிடைக்கும், நம்ம வாழ்க்கையிலையும் பயன்படுத்தலாம். இத்துடன் இந்த குறள் விளையாட்டு நிகழ்ச்சி முடிவடைந்தது. அடுத்ததாக சொல்வேந்தர் விஜயராஜன் ஐயா அவர்கள் திருக்குறளை பற்றி ஒரு 2 நிமிடம் நம்மிடையே உரையாற்றுவார்.